கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் அவர்கள்லாம் சொல்றாங்கல்ல சார். நீங்க கூட திருத்தீங்க, இது தன்னெழுச்சியா வந்த கூட்டம். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கேட்டா தன்னெழுச்சியா வந்த கூட்டம், குடும்பமா வந்த கூட்டம் இது. நீங்க எங்க வேணாலும் தேடி பார்த்துங்க, வேலூர்ன்ற பேர் எதனால வந்தது? இதை பேசுவியா குட்டி கதை, காலமாடு புல்லு, அந்த காலமாடுக்கு புல்லு வந்து கொடுக்கறதுக்கு யாரும் வரல, சின்ன பையன் வந்தான், அவன் தான் கொடுத்தான், அதான் சொல்லிட்டு வந்தான். தங்கச்சியா இருக்கணும் பாக்குறேன். குடும்பமா வந்ததுனால என் சின்ன பிள்ளைகள் வரலையா இவங்க சொல்றாங்க. இவங்கதான் பெருசா சீன் ஓட்டுறாங்க. என்னன்னா கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, குழந்தைங்களை கூட்டு வராதீங்க, பெண்கள் வர. என்னடா இது? என்ன நீங்க என்ன திகில் சினிமா ஓட்டுறீங்க? ஒரு வீட்டுக்கு விஜய் ஒருத்தர் தான் அஜித் ஒருத்தர் இருப்பாங்க, அவர் ரஜினி கமல் இருப்பாங்கல்ல. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அது விஜய்க்கு போகும்போது மீதி இருக்கிற 4 ஓட்டு யாருக்கு போகும்? அப்ப அந்த அகைன்ஸ்டா ஓட்டு யாரு வாங்குவாங்க? என்டிகே வாங்குவோம். நான் சொல்றதுக்கும் ஒரு கட்சியில இருந்து வீரியமா செயல்பட சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு நான் இது பெருமை தான் எனக்கு. இதை சொல்றது எனக்கு பெருமை இருக்கு. சீமான் வந்து காரைக்குடியில் வெற்றி பெற்று முதல் சட்டமன்றத்தை உள்ள நுழைவார். அதுக்கான பிரகாசமான அரசியல் நகர்வுகள் இங்க இன்னைக்கு சரியா இருக்கு. விஜய் கூட இருக்கிற நபர்கள் சரி நான் சொல்லுவேன், எல்லாம் விஜய்க்கு இந்த நிலைமை தேவையே இல்லை. நான் ஒரு நாள் சொன்னேன், அது நடக்கும், நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த சினிமா கல்ட்டுன்றது எல்லாம் கலைஞ்சி போய் சினிமா வாய்ப்பு இல்லாம அரசியலில் தோத்து போய் நடு ரோட்ட நிப்பான்னு சொன்னேன். அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேம்மா. சார், சீமான் அவர்கள் நடத்திய மாநாடு, களத்திலேயே சீமான் இல்ல, ஊடகத்தால் புறக்கணிக்கப்படும் சீமான் அப்படின்லாம் மும்முனை போட்டி இப்படியெல்லாம் பேசிய ஊடகங்கள், பிற கட்சியாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வியந்து 2 நாட்களாக வாயெடுத்து போயிருக்கிறார்கள். இந்த சீமான் நடத்திய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பல மாநாடுகள் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இதே திருச்சியிலே கூட வந்து மாநாடு நடந்திருக்கு. சில பேர் கூட நம்ம சாட்டை துறைமுகம் உட்பட எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து திருப்புமுனை மாநாடு. நான் சொல்ல திருப்புமுனை மாநாடு தமிழ்நாடு அரசியல் திருப்பி போடும் மாநாடு அப்படிதான் இருக்கும். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், வரக்கூடிய செய்திகள், நம்மளோட நண்பர்கள், பல மட்டத்தில் இருக்கிற நண்பர்கள், உளவுத்துறையில் இருக்கிற நம்ம சகோதரர்கள், நம்ம நண்பர்கள், இவங்கக்கிட்டலாம் தகவல்கள் அப்படி இப்படி நம்ம வந்து என்ன சேகரிக்கிறத சொல்லும் போது வரக்கூடிய செய்திகள் தான் இல்லை சார், இது வந்து தன்னெழுச்சியாக வேறு லெவலில் இருக்குது அப்படின்னா. இது நம்ம கேள்விப்பட்ட முன்னாள் வரை 20ஆம் தேதி இரவு வரைக்கும் நம்ம இங்கே சென்னையில் இருந்தபடி பல செய்திகள் நம்ம கேட்கும்போது வந்த தகவல் அடிப்படையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருந்தது. ஆனால் ஒரு 4 மணிக்கு கொஞ்சம் ஒரு நடுக்கமே ஏற்பட்டது எனக்கு. உண்மையிலேயே எனக்கு வீடியோ சொன்னாங்க, ஆனால் நாட்கள் வந்து இவ்வளோ காலியாக இருக்கு. கிட்டத்தட்ட 1/3, அதாவது ஒரு 1/4 பங்கு மட்டும்தான் அமர்ந்த மக்களை பார்த்தோம். 5 மணி வரைக்குமே 4 மணிக்கு மேலேயும் பார்க்குறேன் 4:30 ஆச்சு. நாற்காலிகள் நிறைய காலியா இருக்கு. இது என்ன ஆகும் தெரியலையே. ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து ஏதோ ஒரு பேரணி, ஏன்னா நான் வந்து சில பேர் கேட்கும் போது எனக்கு என்ன ஒரு பேரணியா வராங்களா ஒரு வேலை. ஏன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு பந்தல் காலியாக இருக்கும், பேரணியாக வருவாங்க, வந்து ஃபில் பண்ணுவாங்க, அப்படியே இருக்கணும். இல்லை பேரணி கிடையாது, வெறும் மாநாடு மட்டும்தானே அப்படின்னு சொல்லி அப்புறம் 5 மணிக்கு மேலாம் 5:30 அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அரங்கம் இருக்குது. 6:30 மணிக்கு சீமான் பேசும்போது ஃபுல் அரங்கம் ஃபுல்லாக இருந்துச்சு. இடம் பத்தல. அதுவும் 8 மணிக்கு வந்து நம்ம அந்த ட்ரோன் கேமராவில் அந்த காட்டுற அந்த காட்சி வந்து பார்க்கறதுக்கு நமக்கு வந்து கண்கள் படிக்கிற மாதிரி ஆச்சா இல்லையா? உணர்வு உள்ளவங்களுக்கு இருக்கும். அது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் வந்து இன்னும் உச்சபட்சமாக வந்து வேட்பாளர்கள் அறிவிப்பு அந்த நிகழ்வு நடத்தும் போது அந்த இரவு நேரத்தில் அந்த காட்சி பார்க்கும்போது இது 8வது அதிசயம் போல, அப்படி உலக அதிசயம் போல அப்படிதான் நம்ம அந்த காண தோணுச்சு. உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு புல்லரிக்கிற மாதிரி பலரும் கூட சொல்கிறாங்க. என்கிட்ட பகிர்ந்துகிட்ட தம்பிகள் எல்லாருமே சொல்கிறாங்க, நம்ம வெறும் வீடியோ காட்சியில் தான் பார்க்குறோமா, ஊடகத்தின் வழியாக பார்க்குறோம். அங்கே நேரில் பார்த்த பல தம்பிகள் நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போதெல்லாம் வந்து சில பேர் கண்ணீர் விட்டு தவிர்க்கணும்னு இந்த இடத்துல சொல்கிறேன். இதில் புன்னகைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஒரு விதமான புன்னகை நான் பண்ணுறது. என்னன்னு கேட்டால் உண்மையிலேயே சொல்கிறேன். ஏன் நான் புன்னகைன்னா நான் கண் கலங்கிடக்கூடாது இல்லை, அதுக்காக நான் பல பேர் அழுதாங்க. பல தம்பிகள் வந்து உண்மையிலே வந்து அழுதாங்க. எனக்கு வந்து கண் கலங்கிடுச்சு, எனக்கு சூப்பராக இருந்தது, நான் அருமையாக இருந்தது, எனக்கு இந்த மாதிரி ஒரு மாநாட்டை நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு சில மாவட்டங்களில் வந்தவங்க வந்து என்கிட்ட வந்து கண்கள் பணிக்க சொன்னாங்க. எனக்கே வந்து ஒரு மாதிரி நமக்கு வந்து
கட்சியில் நான் வந்து நம்ம உழைப்போ வந்து அதி தீவிரமாக இல்லை, ஆனால் பார்வையாளர் தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நியாய பார்வை, நேர்மையான பார்வை, ஒரு 16 ஆண்டு காலம் மக்கள் உழைக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து உழைச்சி படிப்படியாக அந்த கட்சியை வளர்க்குறாங்க போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டம் என்பது வந்து பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்னால் நம்ப முடியல. 8:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நாம் தமிழர் மாநாடா இது வந்து, ஏன்னா நான் வந்து எனக்கு 2வது உலகத்தமிழ் மாநாடு நான் பார்க்குற வயசு இல்லைம்மா. எனக்கு அண்ணா நடத்தம் தான் வரலாறு இருக்குது. ஆனால் எம்ஜிஆருடைய உலகத்தமிழ் மாநாடு கூட எனக்கு போதிய அனுபவம் கிடையாது. ஆனால் 8வது உலகத்தமிழ் மாநாடு ஜெயலலிதா அவர்கள் நடத்தினாங்க. அந்த உலகத்தமிழ் மாநாடோட கம்பேர் பண்ணும்போது இது அதெல்லாம் மிஞ்சின வகையில் இருந்துச்சு. அதை தாண்டி ஏற்பாடுகள் வந்து பிரமிக்கிறதுக்கு, சுற்றுச்சுவர்கள் மாதிரி வந்து தமிழ் அறிஞர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டது. இது வரைக்கும் வரலாறுலே இல்லாத, இது வரைக்கும் எனக்கு நானும் கூட இத்தனை வயசு வெட்கி தலைமுடிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 500 படங்கள் ஏன் போகாத விட்டுட்டோம். அந்த 500 படங்களை பார்க்கறதுக்குன்னே போயிருக்கணும். சரி, அப்படியாவது இந்த ஊடகங்களில் வந்து நான் சொன்ன இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்சிப்படுத்தாங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பரவலாக நான் பார்க்குறேன் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருட்டடிப்பே செஞ்சாங்க இந்த மாநாட்டு, இந்த நாம் தமிழ் மாநாட்டை இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒளிபரப்பக்கூடிய பல சேனல்கள் நான் பார்க்குறேன் இருட்டடிப்பு செஞ்சாங்க. காட்டணும்னா முழுமையாக காட்டிடலாம், எவ்வளோ அவகாசம் இருந்தது. இதே வந்து ஒன்றும் இல்லாத ஒரு கட்சிக்கு வந்து வெறும் வந்து காட்சி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து எப்படி வந்து ஹைப் ஏற்றுறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கண்டிப்பா சார். ஆனா இவங்க அந்த புறக்கணிக்கணும் நினைத்தும் எல்லா ஊடகங்களையும் ஓரளவுக்கு அந்த கூட்டம் காட்ட வச்சது. உங்களை போன்ற தன்னார்வ மிக்க, அதாவது தமிழ் மீது பற்று கொண்ட சேனல்கள் வந்து இதை வந்து அதை தாண்டி உங்களுக்கு தெரியல, வந்து நாம் தமிழுக்கு மாதிரி இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் வந்து இணைய வலிமை கிடையாது. இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கும் வந்து இணைய வலிமை கிடையாது. மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து புறக்கணிக்குது. இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் கூட ஏன் இந்த மாநாட்டை காட்டுறாங்கன்னு சொன்னால் லைவ் ஷோ பார்க்குறேன், ஆனால் காட்சிப்படுத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அதை பண்ணலை. இப்போ நீங்கள் காட்சிப்படுத்தினா எப்படி நான் விளக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன், ஏன்னா பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, குழப்பமாகக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து மாநாட்டு நிகழ்வுகளில் அப்படியே நீங்கள் வந்து லைவில் காட்டுறது வேற. ஆனால் மாநாட்டு ஏற்பாடுகள் இருக்குல்ல, முன்னால் உழைக்கக்கூடிய அந்த தன்னார்வ மிக்க தொண்டர்கள் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த காட்சிகள் காட்டலை. அதே இந்த மாநாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த மாநாடு தொடங்கும் போது திடீர்னு வந்து ஒரு சேனலில் வந்து அதாவது 23ஆம் தேதி நடக்கக்கூடிய இன்னைக்கு வேலூரில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக நடந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்சிப்படுத்துறதுக்காக 23ஆம் தேதி நடக்கக்கூடிய எவ்வளோ இதை தவிர்க்க முடியாமல் பதிவு பண்ண எவ்வளோ எச்சத்தனமான ஒரு ஊடகம் வந்து கேலி கூத்து பாருங்க. 23ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த வேலூர் அந்த பொதுக்கூட்டம் தான் சொல்லணும், அதை நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்கிறாங்க. சரி, நிர்வாகிகள் கூட்டம், அந்த ஏற்பாடுகள் வந்து மேல்குறை அமைக்கிறது, இந்த பந்தல் போடுறது, இதெல்லாம் நாம சொல்ல பிறகு தான் அவங்க செய்கிறாங்களே. நான் தான் முதல்ல சொன்னதே பந்தல் இல்லை, சாப்பாடு இல்லை, உட்கார சேர் இல்லை அப்படின்னு சொன்னது. அந்த ஏற்பாடை கொண்டு வந்து 21ஆம் தேதி மாநாடு நடந்துகிட்டு இருக்கும்போது அதை காட்சிப்படுத்தமா அதில் வந்து நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் போடுறோன்னா அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஒரு பேரை சொல்கிறதுக்கு நான் பேரை சொன்னால் உங்களுக்கு சங்கடமானு பார்க்குறேன். இவ்வளோ எச்சத்தனமான கேவலமான ஊடகங்களை நான் பார்க்குறேன். குறிப்பாக இதுனா கவனத்தை திசை திருப்புறது, இந்த மாநாட்டு கவனத்தை வந்து திசை திருப்புற மாதிரி வந்து, ஏன்னா நம்ம போன்ற கூர்ந்து கவனிக்கும் போது திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் வந்து வேற போனால் என்ன நடக்கும்? கண்டிப்பா சார். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஊடகங்களுக்கு நம்ம நன்றி சொன்னால், உங்களை போன்ற யூடியூப்கள் வந்து முழுமையாக காட்சிப்படுத்தினது நான் வரவேற்கணும், மகிழ்ச்சியாக வந்து நான் நன்றி கூட சொல்லலாம். யார் வேணும் நன்றி சொல்லலாம், இது ஒன்றும் பரஸ்பரம் நன்றி தான். ஆனால் வந்து பல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த நாம் தமிழுடைய இந்த மாநாட்டை வந்து இருட்டடி செஞ்சாங்க. இன்னும் சொன்னால் பிரிண்ட் மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இதில் எழுதவே இல்லை. ஆனா தந்தி டிவில முகப்பு பக்கத்தில் இடம் பெற்றிருந்தது. தந்தியில மட்டுமே நான் சொல்றேன், நான் மற்ற ஊடகங்கள் நான் சொல்றேன். கண்டிப்பா எல்லாத்துலயும் நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட அதான் சொன்னேன், தமிழ் மீது பற்று கொண்ட அது பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், என் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை கூட இருக்கட்டும், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை முழுமையாக கவர் பண்ணலன்றது அது நான் வந்து இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். கண்டிப்பா அதை தாண்டி நீங்க வந்து இடையூறு செய்யற மாதிரி வேற ஒரு கட்சியோட நிகழ்ச்சியை வந்து அதுவும் 21 நாள் இருக்கிறாரு போகும்போது அப்போ எனக்கு வந்து சுருக்குன்னு நமக்கு, ஏன்னா நம்ம மீடியாவில் இருக்கிறதாலும் இந்த தப்பு சாதாரண மக்களுக்கு கண்டிப்பா சாதாரண மக்களுக்கு தெரியாதோ, இதை டக்குன்னு ஒன்று அதை டைவர்ட்டாக அப்படி பார்ப்பாங்க இல்லையா, அது அப்படி இருக்கு. அது மாதிரி இருக்கு. சரி, இன்னொன்னு தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஜய் அவர்கள்லாம் சொல்றாங்கல்ல சார், நீங்களும் கூட திருத்தீங்க, இது தன்னெழுச்சியா வந்த கூட்டம், இது தானா சேர்ந்த கூட்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அது வந்து அந்த வார்த்தையை எனக்கு பிடிக்கல. அது வந்து பொறுக்கித்தனமான வார்த்தை. அது தானா சேர்ந்த கூட்டம் ரொம்ப நாளாக அந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சொல்லும் போது ஒரு அரசியல் கட்சியை சொல்கிறோம், ஒரு சினிமா ரசிகர்களுக்கு வேணா சொல்லிக்கலாம்,
தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்றது அந்த வார்த்தையை சொல்லாடலே சரியில்லை. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் கேட்டால் தன்னெழுச்சியா வந்த கூட்டம், குடும்பமா வந்த கூட்டம் இது. இதையும் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு வர கூட்டம், நடிகனை பார்ப்பதற்கு தேடி வர கூட்டத்தையும் அதுதான் தானா சேர்ந்த கூட்டம், இது தன்னெழுச்சியா வந்த கூட்டம். ஸோ ரெண்டுத்தையும் அதனால தான் நான் தவிர்க்க முடியாமல் மீண்டும் உங்ககிட்டயும் நான் பதிவு பண்றேன். ஒரு கட்சியையும் ஒரு காட்சியையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணாதீங்க, ஒப்பீடு செய்யாதீங்க. அதே மாதிரி வந்து ஒரு தலைவர், ஒரு போராளி தலைவரையும் ஒரு பொறுக்கித்தனமான வந்து ஒரு நடிகனையும் ஒன்னா ஒப்பிடாதீங்க. இல்ல, ஆனா சீமான் அடிக்கடி சொல்வார் இல்ல சார், கொள்கை கூட்டம்னா என்னன்னு தெரியுமா, ரசிகர் கூட்டம்னா என்னன்னு தெரியுமா, நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாருல்ல சார். நடத்தி காட்டின சீமான் அவர்கள் நடத்தி காட்டினது விஜய்க்கு மட்டுமே இல்லை, தமிழ்நாடு அரசியல் கட்சி அத்தனை கட்சிகளுக்கும் ஒரு முன்னுதாரணமா மாநாடு என்னால சொல்ல முடியும். அதுக்கு பல பல உதாரணங்களை என்னால் எடுத்து வைக்க முடியும், நீண்ட பட்டியலிட முடியும். அதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து ஒரு சின்ன புள்ள விடுவோம்னா உங்களுக்கு வீடியோ நான் அனுப்புகிறேன். ஒரு சின்ன புள்ள சேர் எடுத்து அடுக்கலாம், அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ள வந்து ஒரு சேர் எடுத்து அடுக்கிறத நான் பார்க்குறேன். குடும்பமும் வந்து அமர்றதை பார்க்குறேன். ஒரு திருவிழாவுக்கு வந்துட்டு போன கூட்டங்கள் திரும்பி போகிறத நான் பார்க்குறேன். அதே இந்த பக்கம் வந்து ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்களா இந்த தானா சேர்ந்த கூட்டம் உள்ளே வரும்போதே வந்து பார்த்தோன்னா கியூஆர் கோடில் டிக்கெட் ஏதோ இந்த சினிமா டிக்கெட் வந்து படம் பார்க்க வர மாதிரி இந்த காட்சியை நான் பார்க்குறேன். அப்போ எப்படி மனசாட்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியும் ஒப்பிடுறீங்க? இந்த இடத்துல வந்து விஜய் வேணா சொல்லலாம் நாங்கள் தான் வந்து பிரைமரி ஃபோர்ஸு, எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றது அது மனப்படமாக அவங்க பேச தெரிஞ்சே இதுதானம்மா. இப்போ பெரும்பாலும் விஜய் பேச்சில் நீங்கள் பார்த்தீங்கல்ல இதுதானே பேச முடியும். என்ன பேச முடியும்? அடிக்கடி அந்த வார்த்தையை பாருங்க, பேச தெரியாதுன்னா அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்ல புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். யாரும் நாங்கள் புரிஞ்சுக்கிறது, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த வார்த்தை அடிக்கடி வந்ததுன்னா யார்கிட்ட மாமா பேச இப்போ நீங்கள் கேட்குறீங்கம்மா என்கிட்ட கேள்வியை, இப்போ தங்கச்சி வந்து என்கிட்ட கேட்குறீங்க கேள்வி, இப்படி இது எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அதுக்கு பதில் சொல்லணும், இல்லைம்மா புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், இல்லை சார் புரியல சொல்லுங்கள், இது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, இது பேச தெரியாதுன்னா அப்படி பேசுவான், நல்லா புரிஞ்சு. நீங்கள் வேணா பாருங்க, உட்காந்துருக்கீங்களா, வேற யாரா நேர்காணல் வந்தால் கூட பார்த்துங்க. யாராவது நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வந்து புரியுன்னு கேட்டா புரியலையம்மா, அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஏன்னா அவனுக்கே புரியாது, அவனுக்கே புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருதான். அப்புறம் இன்னொன்று சொல்லி கேட்டினா உங்களுக்கே தெரியும். ஏண்டா உன்னை வந்து உட்காந்துருக்கே நீ என்ன பேசணும்னு கேட்டா உங்களுக்கே தெரியும். இப்படி தானம்மா இருக்குது பேச்சு. என்ன பேச்சு? இப்போ நீங்கள் இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் பழசெல்லாம் பார்க்க தேவை. முந்தா நாள் தான் அண்ணன் சீமான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பாடமே எடுத்திருக்காரு. 1.25 மணி நேரம் பேசியிருக்காரு. எவ்வளோ? 1.25 மணி நேரம். ஒரு 1/4 மணி நேரம் அதுல இருந்து நீ காப்பி எடுக்க முடியாதா சார்? அதுல திட்டங்கள்லாம் இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல சார், அதே மாதிரி நான் வந்து உயர்கல்வியில தரமா கொடுப்பேன் இதெல்லாம் வந்து இது பாருங்க. நான் மீண்டும் சொல்றேன், சீமான் வேண்டாம் உங்களுக்கு நான் வந்து காட்சி அனுப்புறேன். சீமான் பேசின ரெண்டு நிமிடம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அவர் சீமான் நான் ஆட்சிக்கு அதாவது நாம் தமிழர் வந்து ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் வந்து செய்யும், எது என்னுடைய முதல் கையெழுத்துன்றத சொல்றாரு. 2 நிமிடம் நான் காட்டுறேன், வேணா பாருங்க. அந்த 2 நிமிடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மொத்தமே அடிஞ்சு போயிடும். நீங்க எல்லாம் 10ஆம் சொல்றீங்க, இவர் பேசுறது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மருத்துவமனை இருக்கு, இப்ப நான் கேட்கிறேன் விஜய்கிட்டே நான் கேட்கிறேன், முதல்ல இதை சொல்கிறேன், அப்போ இதுக்கு நான் சொல்லக்கூடிய சரியாக இருக்குன்னு புரிஞ்சுங்க. முதல்ல இதை சொல்லிட்டு நான் அதுக்கு போகிறேன். முதல்ல இப்போ நீங்கள் வந்து வேலூர் போகிறீங்க. வேலூரில் அந்த மக்களுடைய அந்த வேலூர் அந்த மண்ணோட தொன்மை பேசணும், வரலாறு பேசணும். இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் யார் ஆண்டாங்க, கடைசியாக வந்து ஆண்ட மன்னன் யார், பிரிட்டிஷ்காரன் எப்படி உள்ள நுழைஞ்சான், எல்லாமே சிப்பாய் கழகம் எங்கே தொடங்குச்சு, அந்த வேலூர் கோட்டையோட வரலாறு என்ன, அங்கே யார் சிறை வைக்கப்பட்டான், யார் கொல்லப்பட்டான், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு தாராளமாக பேச முடியும். ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையுமே சொல்லிட முடியும். சரிங்களா? நீங்கள் போகிறோமா, வேலூர்ன்ற பேர் எதனால இருந்துச்சு அதை சொல்லணுங்க. நல்லிய கோரான்னு சொல்லி ஒரு மன்னன், நல்லிய கோரான். அந்த மன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படையெடுத்து வராங்க. 10 பேர் வந்து மன்னர்கள் வந்து படையெடுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அவங்களை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமல் வந்து முருகனை வந்து வணங்கும் போது முருகன் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ வந்து பொழுது விடிஞ்சுதான் நீ குளத்தை போய் பாரு, அந்த குளத்தில் இருக்கிற தாமரை பூக்களை வந்து பறித்து உன் எதிரிகள் மீது வீசு. அதே மாதிரி போகிறாரு, அந்த தாமரை பூக்களை பறிக்கிறாரு, எதிரிகள் மீது வீசுறாரு. வீசும்போது அது அப்படியே வேலாக பாயுது. தாமரை பூக்கள் எல்லாமே வேலாக மாறி எதிரிகள் வந்து வீழ்த்தப்படுறாங்க. இது வரலாறு. அதுக்கு பிறகு தான் அந்த வேலூர்ன்ற அந்த வரலாறு வந்து இது நான் சொல்லலை,
சரித்திரம் சொல்லுது. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பார்த்துங்க. வேலூர்ன்ற பேர் எதனால் வந்தது? இதுதான் வரலாறு. இதை பேசுவியா குட்டி கதை? காளமாடு புல், அந்த காளமாடுக்கு புல் வந்து கொடுக்கறதுக்கு யாரும் வரல, சின்ன பையன் வந்தான், அவன் தான் கொடுத்தான். அதான் சொல்லிட்டு வந்தான், தங்கச்சியாக இருக்குன்னு பார்க்குறேன். அவன் அவ்வளோ ஆவேசம் வருது எனக்கு. அவன் ஒரு ஆள் குட்டி கதை சொல்கிறதுக்கு கதையால் உனக்கு எவ்வளோ வேலூர் கதையை சொல்லுது. பல்லவ மன்னர்கள்லேருந்து நான் சொல்கிறது 16ஆம் நூற்றாண்டுலேருந்து பல மன்னர்கள் வந்து மாறி மாறி வந்திருக்கிறாங்க ஆட்சிங்க. அதை பேசு. பிரிட்டிஷ்காரன் பண்ண கொடுமைகளை பேசு. இவ்வளோ வரலாறு இருக்குது. சரி, அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம். இப்போ நிகழ்கால பிரச்சனை என்ன? வேலூரில் என்ன பிரச்சனை பேசணுமா இல்லையா? ஆமாம். வேலூரில் வந்து பாலாறு எப்படி இருக்குது? பாலாறில் வெட்டப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா மணல் வெட்டி எடுக்கப்படுது. அதை பற்றி பேசு. மலைகள் வெட்டி, இந்த ராணிப்பேட்டில் வந்து பாதி மலையை காணும். எங்க நீங்கள் போய் பாருங்க. நீங்கள் போகும்போதே வண்டியிலே போய் இவன் துணிக்கும். இதில் கூட கொடுமை என்னன்னு கேட்டால், வேலூர் போகும்போது பார்த்தீங்கன்னா பாதி மலையே இருக்காது. ராணிப்பேட்டை கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மலை வந்து வெட்டப்பட்டிருக்கும். கனிமவள கொள்ளை. ஆமாம். பேசணுமா இல்லையா? இப்போ புரியுமா சீமான அரசியல்? அதை பேசு. 2 ஆட்சியும் வந்து இந்த ஒரு நாளில் வெட்டி எடுக்கிற விஷயம் கிடையாதுமா. பாதி மலையை வெட்டி எடுக்க ஒரு நாளில் வெட்டி எடுக்க முடியுமா? 5 வருஷத்துல எடுக்க முடியுமா? இல்லை. அப்போ 2 ஆட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் இந்த மலையை வந்து பாதி மலை காணும். அதை பேசுனியா? பாலாறு ஓரதா தெரியுமா? அதுவும் தெரியாது. பால் டப்பா பேசினாரு. நீ பாலாறுலமா பேசணும். நீ பால் டப்பா பத்தி பேசுறன்னு சொன்னா இப்ப புரியுது, மெச்சூரிட்டி இல்லை. பாலாற்றுல வந்து மணல் கொள்ளையை பத்தி பேசுவியா? நீ பால் டப்பா உறிஞ்சிருக்கிறான்னு பேசின்னு இருக்க. சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் பேசல வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம 1.25 மணி நேரம் சீமான் அவர்கள் பேச்சை நம்ம கேட்டுட்டு இவன் பேசிக்கிட்டு அப்படியே வந்தோம்னா வெறுப்பா இருக்கு. ஆனா அங்க திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து பயங்கர வெயில். ஆனா அந்த வெயில்ல மக்கள் அந்த சேர்ல உட்காரல, ஓரமா நின்று. இல்லம்மா, நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. அந்த மக்களுக்கு தெரியுது, நல்லா தெரியும் தலைவர் எத்தனை மணிக்கு வராரு, ஷெடியூல் பார்க்குறாங்க. இதுதான் வந்து கட்டமைப்பு உள்ளவங்களுக்கு இது தெரியும். எப்படியும் வந்து தலைவர் வந்து 4 மணிக்கு மேலே தான் வருவார், 5 மணிக்கு தான் வருவார், நம்ம அந்த டைமுக்கு நம்ம போனால் போதும், சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாமல் வந்து தலைவர் வருவாருன்னு தெரியும், 5 மணிக்கு தான் வருவாருன்னு தெரியும், காலையில் 8 மணிக்கு தான் வந்து உட்காந்துருக்கிறான், 12 மணிக்கெலாம் உட்காந்துருக்காங்கன்னா இவங்ககிட்ட வந்து கட்டமைப்புள்ள நபர்கள் இல்லை. அங்கே செய்தி பரிமாற்றம்னு ஒன்று இருக்குது. தலைவர் எத்தனை மணிக்கு வர டைம் ஷெடியூல் ஒன்று இருக்கு இல்லையா? இத்தனை மணிக்கு வராரு, இத்தனை மணிக்கு பேச போகிறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. அங்கே சீமான் மட்டும்தான். அதனால தான் நான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறேன். அது விஜய் பேசுகிற பாணியில் தான் நம்மளும் பேசணும். அதுக்கு காண்டாவரான்னு டிவி கலர் இருக்கணும். நான் தான் சொன்னேன் உங்கள் ஆள் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம்ப்பா, இருக்கலாம். அதுடைய இருக்கிறார், தலைவர் இருக்கிறார், அது வேறு அங்கே, சரிங்களா? ரஜினி இருக்கிறாரு. ஆனால் நான் சொன்ன கேட்டால் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார். ஆனால் தெரியுது சீமான் தான் அங்கே ஸ்டார். அப்போ அந்த ஸ்டார் எத்தனை மணிக்கு எப்போ பழிச்சுன்னு தெரியும். இந்த இப்போ கூட போய் பாருங்கள், மணி 4 மணிக்கு போய் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் தெரியும், ஆனால் ஒளிராது. ஏன்னா சூரியன் இருக்கு. இரவு மங்க பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பிரகாசமாக இருக்கும். அப்படி தான். அப்போ சூப்பர் ஸ்டார் எத்தனை மணிக்கு வருவான்னு தெரியும். 5:30 மணிக்கு மேலே 6 மணிக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. இதுதான் கட்டமைப்புன்றது. கட்டமைப்பு இல்லைன்னா எத்தனை மணிக்கு யார் வருவான் என்ன எதுவும் தெரியாமல் வந்து காலையில் 8 மணிக்கு இருந்துப்பாங்க. இதனால் கரூரில் அந்த சம்பவம் நடந்து தலைவர் வந்து எத்தனை மணிக்கு வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. அவன் கட்சி தலைவர் எத்தனை மணிக்கு, கட்சி தலைவர் நடிகர் விஜய் எத்தனை மணிக்கு வருவாரு யாருக்கும் தெரியாது. அப்போ என்ன சொல்லிருக்கான், 12 மணிக்கு வந்துடுவாரா, வந்துட்டான். 9 மணிக்கே வந்துட்டான் இடம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 12 மணிக்கு வரல, 2 மணிக்கு வரல, 4 மணிக்கு வரல, 6 மணிக்கு வரல, 7 மணிக்கு வரல, 7:30 மணிக்கு வராது. இப்போ புரியுதுங்களா? இங்கே அப்படி கிடையாது. கரெக்டாக தெரியுது. இதுதான் நிகழ்ச்சி நிரல்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வருது. அப்போ அந்த கரெக்டாக வந்தாங்க. ஆனாலும் நீங்கள் காட்சி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மதிய வேலையில் ஒரு 2-3 மணி வாக்கில் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடையோட உட்காந்து கவனிக்கணும். நீங்கள் சிலர் துண்டு போட்டிருந்தாங்க தலையில், கொடையோட உட்காந்துருந்தாங்க. ஒழுக்கம் இருந்துச்சு. குடும்பமாக இருந்ததுனால என் சின்ன பிள்ளைகள் வரலையா இவங்க சொல்கிறாங்க. இவங்கதான் பெருசாக சீன் ஓட்டுறாங்க. என்னென்னா கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தைங்களை கூட்டு வராதிங்க, பெண்கள் வர. என்னடா இது? என்ன நீங்கள் என்ன இந்த திகில் சினிமா ஓட்டுறீங்க? இவங்களை கூட்டு வராதிங்க, அவங்களை கூட்டு வராதிங்க. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இங்கே எல்லாருமே வந்தாங்களா இல்லையா? இவ்வளோதான். ஒழுக்கமாக கூட்டத்தை நடத்தல. அது இப்போ புரியுதாமா? அரசியல் புரிதல் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை. சரி, எனக்கு என்ன பிரம்மாண்டம்னா, காசு கொடுக்காம எந்த ஒரு கூலியும் கொடுக்காம எல்லாரும் வேலையை விட்டுட்டு அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி எப்படி சரி இவ்வளோ ஒரு மாபெரும் கூட்டத்தை ஒரு தனிநபர் அரசியலால். அதனாலதான் நானே சொன்னேன், இது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 8வது அதிசயம். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஏதோ பூஸ்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்ல. நான் சொல்றது சத்தியமான உண்மை. நான் சத்தியத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன்.
இது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது உண்மையே. ஏன்னா அவ்வளோ கட்டுக்கோப்பு நான் பார்த்ததில்லை. பல அரசியல் கட்சிகள் வந்து ஏன் இன்னைக்கு வந்து விஜய் வந்து அழுதுக்கு கூட காரணம் அதுதான். எது சார்? ஏன்னா இப்படி ஒரு இப்போ பார்க்குறாங்கல்ல, நம்மளுடைய கூட்டத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது, அங்கே எவ்வளோ கட்டுக்கோப்பாக நடந்தது, இத்தனை லட்சம் பேர் மேலே வந்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் தான் 3 லட்சம் பேர் இருந்தாங்க, இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, ஆனால் வந்து எந்த அசம்பாவிதம் நடக்காமல் ரொம்ப அழகாக நேர்த்தியாக போயிருக்கு. இப்படி இது போன்ற நம்ம கட்சியை வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லைன்ற அந்த இயக்கத்தில் கூட அழுதுருக்கலாம். இல்லை இன்னொரு விஷயமும் என்ன நடக்குது எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, பல அரசியல் கட்சிகள் மத்தியில் ஒரு முணுமுணுப்பு இருக்குது. என்ன முணுமுணுப்பு இருக்குன்னா, இந்த அரசியல் களம் வந்து எப்படி இருக்குது, யாருக்கு யார் போட்டின்ற போது பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேவா, இல்லை அப்போ டிஎம்கே வெர்சஸ் டிவிகேவா, இல்லைங்க அரசியல் அது கட்டமைப்புலாம் இல்லைங்க, அங்கே அதிமுக கரைஞ்சிட்டு இருக்கு, அலைன்ஸும் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை. நல்லா கூர்ந்து கவனிங்க, அலைன்ஸும் ஸ்ட்ராங்காக இல்லை, இருந்த டிஎம்டிகே இந்த பக்கம் வந்துட்டாங்க. அங்கே வந்து இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அதிமுக இருக்கிற அமமுகலாம் பெரிய செல்வாக்கு பெற்று வாக்கு சதவீதம் நிரூபிக்கவே இல்லை. அப்போ அங்கே வந்து அரசியல் கட்சிகளே இல்லை, கூட்டணியே இல்லை. அப்போ அந்த இடத்துல எப்படி நீங்கள் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்படியே இந்த பக்கம் வராங்க டிவிகே கிட்ட, இங்கே கட்டமைப்பே இல்லை, எல்லாம் விசிலடிச்சா குஞ்சுகளாக இருக்குது, எல்லாமே நியூ ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு விஜய்னு சொன்னாங்க, நாங்கள் அஜித் ஓட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு விஜய் ஒருத்தர் தான் அஜித் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் ரஜினி கமலும் இருப்பாங்கல்ல. அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து அது விஜய்க்குன்னு போகும்போது மீதி இருக்கிற 4 ஓட்டு யாருக்கு போகும்? அப்ப அந்த அகைன்ஸ்டான ஓட்டு யார் வாங்குவாங்க? என்டிகே வாங்குவோம். அப்போ என்டிகே இந்த இடத்துல என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, 8% வாக்கு ப்ரூவ் பண்ணது இருக்கட்டும், நாங்க தான் மாற்று, டிஎம்கேக்கு நாங்க தான் மாற்று, டிஎம்கேக்கு நாங்க தான் மாற்றுன்னு ஏடிஎம்கே சொல்ல முடியாது, கொள்கையாளர்களும் சொல்ல முடியாது. இப்போ அரசியல் கட்சியை கரைஞ்சிட்டு வருது. இப்போ டிவிக்கே சொல்ல முடியுமா? மாற்று அரசியல் அவங்க உச்சரிக்கவே இல்லை. டிவிக்கேல விஜய் இன்னைக்கு பேசவே இல்லை. தனித்து கிளம்புன்னு சொன்னாரா அல்லது மாற்று அரசு சொன்னாரா? சொல்லவே இல்லை. அப்போ அவங்களுக்கே ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு வந்துடும். அப்போ வீட்டுக்கு ஒரு ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்கிறது, அஜித் ஓட்டு எங்க போச்சு? கண்டிப்பா மற்ற இருக்கிற நடிகர்கள் ஓட்டு என்னாச்சு? கமல் ரஜினிக்கு என்னாச்சு? இப்போ புரியுதுங்களா? ஆனா அண்ணாமலை இந்த பக்கம் என்ன பேசுறாருன்னா, விஜய்க்காக நான் கரூர் விஷயத்துல உடன் நிக்கிறேன், ஆனாலும் இந்த தேர்தலில் விஜய் வந்து தமிழக அரசியல் பத்தி புரிஞ்சுப்பாரு. ஆனா சீமான் அவர்களுக்கு இந்த ஒரு கூட்டம் வந்து அவர் ஒரு பிரம்மாண்ட தலைவர் தான், இருந்தாலும் வந்து தேவையில்லாம ஓட்ட பிரிச்சு டிஎம்கேக்கு சாதகமா நிக்கிறாரு சீமான் அப்படின்றாரு. இது ஒரு வகையான அண்ணாமலை வந்து தற்குறித்தனமான பேச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பார்வை இருக்கு. சும்மா அரசியல் பார்வை அறவை காட்டுத்தனமா பேசக்கூடாது. அது அண்ணாமலை பேச அறவை காட்டுத்தனமா பேசு. நீங்கள் வாக்கு பிரிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்காதீங்க. இது எல்லாமே வந்து ஓட்டு அரசியலுக்காக வந்து வந்த கட்சி கிடையாது. அதான் அவர் சொல்கிறாரு, இங்கே ஆள் மாற்றம் முக்கியம் கிடையாது, கட்சி மாற்றம் முக்கியம் கிடையாது, அடிப்படை அரசியல் முறை மாற்றம்னு சொல்கிறாரு. இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 8% அவங்களுக்குன்னு ஒரு தனி கனவு, தனி இலக்கு இருக்குது, நாம் தமிழருக்குன்னு இருக்கு. அப்போ அதை நோக்கி நகரும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை பிரிக்கிறாருன்ற அந்த பார்வை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அண்ணாமலை அரசியல் கணக்கு வேறு. 18 கட்சிகளை கூட்டு வச்சாரு, என்ன ஆச்சு? 18 கட்சிகள் இங்கே இருக்கா, அவங்க கூட இருக்கா? மூளைக்கு சதறி போச்சு. அது மாதிரி இங்கே நாம் தமிழ் தனித்து போட்டியிடம் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அவங்களுடைய வந்து இருப்பை வந்து எண்ணிக்கையை கூட்டிகிட்டே போகிறாங்க. இந்த 8% வந்து 16 ஆக்க முடியுமான்றது தான் இங்கே வந்து ஆயிடுமான்ற பயம் இருக்குது அவங்களுக்கு. அதில் ஓட்டை பிரித்து அவங்களுக்கு பயன்படுத்துகிறா, இவங்களுக்கு பயன்படுறாங்கன்னு கிடையாது. இப்போ நானே கூட நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ இந்த என்டிஏல வந்து 18 கட்சிகள் கூட்டணி இருக்குல்ல, இதே அண்ணாமலை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு? இதே அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலில் என்ன பேசினாரு? அதிமுக குறித்து என்ன பேசினாரு? ஊழல் கட்சின்னு பேசினாரா இல்லையா? ஜெயலலிதா ஊழல் தலைவர் சொன்னாரா இல்லையா? இப்போ யாரோட கூட்டணி வச்சு? இப்போ புரியுங்களா? அதுதான் சீமான் சொன்னார், அண்ணாமலை ஒரு நாள் மாற்றப்படுவார் சொன்னார். நடந்ததா இல்லையா? மாற்றிட்டாங்க. பெரிய கட்சி சொல்லுது எவ்வளோ தூக்கி போடுங்கன்ட்டு. தேசிய கட்சி அது கேட்குது. ஏன் கேட்குது? நாளைக்கு வந்து இந்த ஆட்சி அமைஞ்சா நம்ம ஆட்சியை தான் இருக்க போகுது. இப்போ விஜய் பேசும்போது, ஸ்டாலின் குறித்து பேசும்போது என்டிஏக்கு வந்து என்டிஏவோட போட்டிடுறாங்க. இப்போ என்ன தேர்தல் நடக்குது? பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்றத ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் ஏன் வந்து என்டிஏ இலக்கு வைக்கிறாங்க டிஎம்கேன்னு சொன்னா, என்டிஏ அலைன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 10 சீட்டு வந்து எம்எல்ஏ சீட் எடுத்தாலும் நாளைக்கு வந்து ரூலிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல் போயிடும். இந்த புரிதல் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாதம்மா, உங்களுக்கு தெரியாதா? இது பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தல் தெரியாதா? அப்போ உங்க பாரு. இப்போ நான் என்ன கேட்டேன், விஜயோட இலக்கு என்ன?
விஜய் யாரும் இன்னைக்கு டார்கெட் பண்ணாரு, வெறும் டிஎம்கே மட்டும் பண்ண. ஏன் ஏடிஎம்கே பண்ணல? நீங்க பழி இப்போ நான் கேட்கிறேன், கரூர் சம்பவத்தில் பழியை மேல போட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா கேட்குறீங்க. யார முதலமைச்சரை பழியை மேல போட்டீங்க, பழியை மேல போட்டீங்க. வழக்கு யார் நடத்துறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். எஃப்ஐஆர்ல வந்து பார்த்தா உங்க பேர் இருக்கா? எஃப்ஐஆர் இவங்க போட்ட எஃப்ஐஆர் தான் இன்னைக்கு சிபிஐ எடுத்துருச்சு. எஃப்ஐஆர்ல உங்க பேர் இருக்கா? இல்ல. யார் மேல போட்டிருக்காங்க? அந்த கமிட்டி, விழா கமிட்டி யாரோ அவங்க மேல போட்டிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? இன்னார் தான் காரணம், செந்தில் பாலாஜி காரணம், அவர் காரணம், இவர் காரணம். சிபிஐல சொன்னீங்கன்னா சிபிஐ இன்னாரும் என்ன பண்ணிருப்பாங்க? அவங்கள விசாரணை கூப்பிட்டாங்களா இல்லையா? இப்ப புரியுதுங்களா? முகாந்திரம் இல்லாம ஒருத்தர் விசாரணை கூட கூப்பிட முடியாது. அப்போ நீங்க பழி சொல்றாரு, பழி சொல்லுங்க. அப்போ நான் கேட்கிறேன், இந்த இடத்துல இவர் என்ன சொன்னாரு, எடப்பாடி என்ன சொன்னாரு, இப்ப என்ன சொன்னாரு? கொஞ்சம் சமீபத்துக்கு முன்னாடி இந்த 41 பேர் இறந்ததுக்கு இவரும் தானே காரணம், இவர் லேட்டா போனதானே காரணம் அப்படி சொன்னாரா இல்லையா? அப்போ ஏன் எடப்பாடி மட்டும் விட்டுறீங்க? இதுலயும் அரசியல் தான் பண்றீங்க. பழி சொன்னாங்கன்னு போது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரையும் சொல்லுங்க. ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டு தான் உங்களை பழி சொல்லுது. அப்போ இதுதான் இங்க. அப்போ இவங்க என்ன, விஜய்க்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல டிஎம்கே வெர்சஸ் யார்? அப்ப இந்த இடத்துல இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பார்வை திரும்புது, நாம் தமிழர் மீது பார்வை திரும்புது. அப்போ இவருக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. அங்க வந்த கூட்டங்களையும் பார்க்கிறாரு, இங்க வரக்கூடிய கூட்டங்களையும் பார்க்கிறாரு. ஏன்னா ஒரு சினிமா நடிகனுக்கு தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட செலந்தி வலை மாதிரி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. அதாவது நாம் தமிழர் கூட்டம் என்பது வேற, இந்த கூட்டம் வேற. என்ன வித்தியாசம்? இது குடும்பமா வந்திருக்கு. நீங்க குடும்பத்துல ஒருத்தர் நீயே சொல்லிட்ட, நீயே டிக்ளேர் பண்ணிட்ட, குடும்பம் ஓட்டு வேண்டாம், ஒருத்தன் ஓட்டு போதுன்னு சொல்லிட்டேன். நீ ஏன் விஜய்னு பேரும் வச்சுட்ட, விஜய்னு பேரும் வச்சுட்ட, குடும்பத்தோட ஓட்டு எப்படி விடும்? அதுக்கு நீ சொல்றாரு ஒரு விளக்கம். விஜய் என்னன்னா, அந்த ஒருத்தர் வந்து வேட்பாளர், ஆமா, மீதி பேருக்கு ஓட்டு போடுறோம். நான் என்ன சொல்றது, இது மாதிரி ஒரு பைத்தியத்தை எங்கேயாவது பார்த்துருக்கலாமா? ஏன்னா நேற்று வரைக்கும் அவன் ஓட்டுறதா இருந்தான், இது இவன் இன்னைக்கு வேட்பாளர் ஆகிட்டான். நானே கேட்டேன், என்னங்க பைத்தியக்காரமே பேச்சு, நீயே ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்ட, அப்போ இன்னொரு ஓட்டு எங்கன்னு நான் கேட்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த டிவிக்கில் இருக்கிற ஒரு நபர் சொல்கிறாரு, இல்லை சார் தலைவர் வந்து எப்படின்னா அந்த ஒரு ஓட்டை சொல்லும் போது 2 ஓட்டுன்னு சொல்லும் போது விஜய்னு சொல்லும் போது அஜித்தோட ரசிகர்கள் வீட்டில் இருப்பாங்க சார், அவங்க அப்படியே அகைன்ஸ்டாக திரும்பிடுவாங்க. சார் இன்னொன்று பார்த்தீங்களா, சமீப காலத்தில் வந்து அஜித் ரசிகர் அந்த கார் மூலியமா விஜய்க்காக ஓட்டு சேகரிக்கிறதுக்கு அது இதெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் நம்பாதீங்க. இதெல்லாம் வந்து நிர்மல் குமார் தான் சார். இல்லை இதெல்லாம் நீங்கள் நம்ப, இவனுக்கு ஏற்பாடு, இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட், இவனுக்கு அரேஞ்ச்மெண்ட். இதெல்லாம் அவர் அமைதியாக போகிறதுனால இவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. நண்பர்னு சொல்லிட்டாரு அவர், அது போதும் தான் இவருக்கு, என் நண்பர்ன்றாரு, அதனால இது பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ பாரு, சமீபத்தில் சில நாள் ட்ரோல் ஆகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷாலினி ஒரு பேட்டி கொடுத்துருக்க, ஒரு என்ன சொன்ன ஒரு கிளிப்ஸ் அது கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அப்பத்துலேருந்தே அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே 2 பேரும் வந்து நட்பாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ பேசுகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டுமா இவங்க. ஆனால் ரசிகன் தானே முடிவு பண்ணணும். அவன் காலகாலமாக எதிர்த்து இருந்துட்டான், சரிங்களா? இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வேணா ஏற்றுப்பாங்க. இப்போ எப்படி ரஜினி வந்து ஆர்கே எப்படி ஏற்றுக்கிட்டாங்க, அந்த மாதிரி வந்துக்கன்னா ஒரு 20 வருஷம் கழிச்சு 2 பேரும் ஒன்றா நடிச்சா ஏற்றுப்பாங்க. ஆனால் அரசியல்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறது வந்து மாற்றி தான் வாக்களிப்பாங்க. இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னா, விஜய்க்கு வந்து விஜயோட கூட்டம் என்னன்றது தெரியும். இங்கே வந்து குடும்பமாக நீ ஓட்டு கேட்கல, நீ ஒருத்தர் போதும்னு சொல்லிட்ட. இப்போ அந்த ஒருத்தரை வேட்பாளர் ஆக்குறன்ற, சரி அப்படின்னா எத்தனை வேட்பாளர் ஆக்கும் நீ? ஒரு வீட்டுக்கு ஒருத்தரை வேட்பாளர் ஆக்குவியா நீ? என்னமா இது ஒரு பேச்சு ஏதாவது புரிதல் இருக்கா? சரி, இப்போ என்ன ஒன்று பிரச்சனை இருக்குன்னா, இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது. இவன் வந்து சேர்த்த கூட்டம், மெல்ல ரசிகர் மன்றம் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக வந்து 10 நாள் உள்ள கொண்டு சேர்த்த கூட்டம். இது உனக்கு தெரியாது, இவன் உருவாக்கின கூட்டம். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி வந்து சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த சிலந்தி பார்த்தீங்கன்னா, எப்படி சிலந்தி அப்படிதான் பண்ணும். தன்னோட உமிழ்நீர் மூலமாக என்ன சரி கேட்டீங்கன்னா வந்து வலையை கட்டும். அந்த வலையை ஒய்யாரமாக நடுவில் உட்காந்துக்கும். சின்ன பூச்சிகள் வந்து அந்த வலையை ஒட்டும், அதை இரையாக்கி சாப்பிடும். ஆனால் திடீர்னு ஒரு பெரிய வண்டு ஒன்று வரும், வேகமாக ஒரு காட்டுத்தனமாக வந்து ஒரு வீரியத்தோட ஒரு வேகத்தோட ஒரு எழுச்சியோட வரும், ஸ்பீடாக வரும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சொன்னோன்னு நாம் தமிழ் தம்பிக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒரு வேகமாக வந்து சர்ன்னு ஒரு சுத்தம். எது சுத்தணும்னு கேட்டால் அந்த வலையெல்லாம் சிக்கி சின்ன பிஞ்சு போய் தூங்கும் அப்படியே. அப்போதான் அந்த சிலந்தி நினைக்குமா, ஓ அவ்வளோதான பலம், இதில் சின்ன இறைகள்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுருந்தோம், உயரமாக உட்காந்துருந்தோம், கடைசியில் பார்த்தா இது இவ்வளோ பலமே இல்லையா? பலம் இல்லை. ஏன்னா தன் உமிழ்நீரால் உருவான வலை அது உணருது. விஜய் இப்போ உணர்றாரு சிலந்தி மாதிரி. இந்த கூட்டம், இந்த தற்கொலை கூட்டங்கள் இருக்கிற இதெல்லாம் நாம உருவாக்கின கூட்டம். இது வந்து உருவான கூட்டம் கிடையாது, நம்ம உருவாக்கின கூட்டம். இதுக்கு பலம் இவ்வளவுதான். நாளைக்கே பிச்சின் ஓடி போயிடுவான், நாளைக்கே சிவகார்த்திகேயன் கிட்ட ஓடி போயிடுவான், எங்க வேணாலும் ஓடி போயிடுவான்.
நான் இவன் படத்தை நடிக்க விட்டானா நான் கேட்கிறேன், இந்த ரசிகர்லாம் அப்படியே இருப்பாங்களாமா? நான் கேட்கிறேன். இப்ப எம்ஜிஆர் ரசிகர்களா எம்ஜிஆர் தொண்டர்கள் இருக்காங்க? எம்ஜிஆர் ரசிகர்கள் யாருமே கிடையாது. ஆனா கட்சி நிக்குது, காரணம் தொண்டர்கள். இதை புரிதல் வேணும். இப்போ விஜய் பொறுத்திருக்க தொண்டர்லாம் மாற்ற முடியல. இங்க நான் சொல்றேன் கேட்டா, இங்க வந்து இந்த கொள்கைகள், நாம் தமிழுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்ட கூட்டம் இது, குடும்பமா வருது. சரி, இன்னொன்னு இளைஞர்களே இல்ல, எல்லாருமே விஜய் பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல சார். ஆனா நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. அது வந்து யார் சொல்றாங்கன்னா, இந்த ஆதவர்ஜனம் போட்ட பொறுக்கிகள் இருக்காங்களே, இந்த லாட்டரி பொறுக்கிகள், அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தொண்டர்களும் வந்துட்டாங்க. விசிகா தொண்டர்கள் வந்துட்டாங்க. வந்து ஏழைகள் தொண்டர்கள் இல்லை. இவங்களுக்கு யாரெல்லாம் மாற்று கருத்து இருக்க, மாற்று அதை கேட்டா வந்து எதிர்நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுடைய அத்தனை ரசிகர்களும் அத்தனை தொண்டர்களும் வந்துட்டாங்க. அப்படியே பைத்தியம் கூட பேசியிருக்கோம். எங்க சொல்ல நாம் தமிழ் சொல்ல பார்க்கலாம். பல பேர் சொல்றான், என்ன சொல்றேன், அவர் ஃபர்ஸ்ட் ஓட்டர் தான் சிவன். அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர் இல்ல சார். அதாவது குழந்தைகள்ல இருந்து முதியவர் வரை எல்லாரும் தான் சொல்றேன். என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் புரிதல் இல்லாம ஒரு சினிமா போதையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிட்டத்தட்ட போதை மறுவாழ்வு மையம் மாதிரி செயல்பட்டு இருக்கோம். எது செயல்பட்டு இருக்கோம்? செயல்படணும் நாம் தமிழர் கட்சி இனிமேல். ஏன்னா இந்த சினிமா நடிகர்களுடைய அந்த போதையில இருக்கிறாங்க இல்லையா, இப்ப சில உங்களுக்கு தெரியும், இந்த குடியிலிருந்து திருத்தத்துக்கு போதை மறுவாழ்வு மையம் நடத்துவாங்க, சில ஹாஸ்பிட்டலும் நடத்துவாங்க. இப்போ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நாம் தமிழ் தனியாக ஒரு விங்க ஆரம்பிக்கணும். நாம் தமிழே ஒரு தனியாக ஒரு விங்க ஆரம்பிச்சு அதை ஒன்றா பண்ணுவாங்க, இனிமேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சினிமா போதையில் இருக்காங்களே, இந்த ரசிகர் போதையில் அவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து மாற்றணும். ஏன்னா இன்னைக்கு இப்படிதான் நாம் தமிழ் வளர்ச்சியை கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் கெடுத்தாங்க. உண்மை வரிசையாக நம்ம சொல்ல முடியும். இந்த 16 ஆண்டு காலத்தில் யாரெல்லாம் அரசியல் கட்சி தொடங்கினான்னு நீங்கள் எடுத்து பாருங்க. இவங்க அந்த நாம் தமிழுடைய வளர்ச்சி வந்து தடுக்கிறது இது. இல்லைன்னா இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் நோக்கி அந்த 8% வரும்போதே 15% வந்துருக்கு. இந்த ரசிகர் இந்த போதை கூட்டங்களுக்கும் மத்தியில வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா. ஆனா வளர்ச்சி ஒண்ணு கொஞ்சம் தடுக்கலாம், அதை முன்னேறி போகிற சக்தி இங்க இருக்கு. ஸோ இந்த ரன்னிங்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த தாண்டி ஓரத்தை பார்ப்போம்ல, அப்படிதான் இந்த சின்ன தடைகள் இல்லை, ஸ்பீட் பிரேக், அந்த ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பீட் பிரேக் கூட பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வைக்கிறது, சரிங்களா? அதை விட ஒப்பிட முடியாது. ஆனால் இது போன்ற சின்ன தடைகள் வந்து தடைக்கற்கள் இதெல்லாம் தாண்டி தான் போனோம். இதுக்கு முன்னாடி கமலஹாசன் ஒரு கல் வந்தது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரத்குமார் கல் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி. இப்படி வந்து ஒரு வந்து கல்லா தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா சரி. இன்னொன்னு அண்ணாமலை சொல்றாருன்றதுக்காக வந்து இங்க வந்து இவர் ஓட்ட பிரிச்சாரா அதுக்காக என்ன செய்யலாம்? கட்சியை கலைச்சிடலாமா? பின்ன என்ன முட்டாள்தனமா எல்லாம் இருக்குண்ணா. அண்ணாமலையா இருக்கட்டும், எந்த மலையா இருக்கட்டும், இவங்க தான் இங்க வந்து கெடுக்கிறதே. கடந்த காலத்துல நான் ஒன்று சொல்லட்டுமா? இதே அண்ணாமலை சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்துறேன். இதே அண்ணாமலை நாம் தமிழ் குறித்து பேசும்போது 2024 கட்சி இருக்காதுன்னு பேசினாங்க. சீமான் குறித்து விமர்சனம் பண்ணும்போது ஒரு வாக்குவாதம் வந்தபோது 24 கட்சியே இருக்காது. அது என்ன காரணத்துக்காக சொல்லப்படுதுன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த வழக்கு பிரச்சனை இதெல்லாம் நடக்கும்போது அதை சட்டப்படி சீமானை எதிர்கொண்டாரு. நீதிமன்றத்தில் வந்து இல்லைன்னா அது நெருங்கி உள்ள மாதிரி குத்திக்கிட்டே இருந்திருக்கும் அந்த நடிகையோட ஏற்பட்ட அந்த பிரச்சனை. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இனி அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாநாட்டை நான் வந்து ஒரு புரட்சிகரமான மாநாடை நான் பார்த்தேன். இன்னொரு நம்பிக்கை வந்து பிறந்திருக்கு. இந்த மாநாடு நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு வந்து உண்மை. சில பேர் கேட்குறாங்க, இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க, இவர் மாநாடு நடத்துறது. இந்த மற்ற கட்சிகள் நடத்துகிற மாநாட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இது வந்து சுய ஆத்ம பரிசோதனை சொல்லுவாங்கல்ல, சுய பரிசோதனை செய்துக்கிறது தான் இது. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு பலத்தில் இருக்கணும் நமக்கு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லை, நாம எவ்வளவு பலத்தில் இருக்கிறோம்னு தெரியுது. அடுத்த கட்டமா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி கொண்டு போறதுக்கு இந்த மாநாடு தேர்தலுக்காக அற்பத்தரமா நடத்தக்கூடிய மாநாடு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாய்ப்பு இருந்தால் இவங்க எல்லாத்தையும் அதான் நேரத்தை முந்தானத்தை சொன்னாங்க. அந்த ஆதவர்ஜனா என்னன்னு கேட்டா, எங்க தலைவரை போகவே விடல, வரவே விடல. உங்க தலைவர் இப்போ தான் போலாம், இப்பயே சொல்லிட்டான். என்னன்னு கேட்டா, நான் முதலமைச்சரான பிறகு நான் கிராமத்துக்குலாம் வரேன். அப்பதான் என்ன அர்த்தம்? நான் இப்போ வரவே முடியாதுன்னு அர்த்தம். கிராமத்துக்குலாம் நான் வரமாட்டேன், இது டவுன்ல மட்டும் இந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டு வந்து பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த வேலூர்ல நடந்த இன்னைக்கு இந்த இதெல்லாம் வந்து கேட்டா விஜயோட பேச்சுல வந்து நிறைய மாற்றங்கள், பயம் வந்துருச்சு. இந்த மாநாடு பார்த்தது ஒரு பக்கம் பயம், நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது போல இருக்கு அப்படின்னு வச்சு. ரெண்டாவது இந்த விருப்ப மனுக்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் ஆயிட்டாராம் 2 நாளுக்கு முன்னாடி. இன்னும் வந்து சேரல, வந்து பெரிய டிஸ்கஷனே ஓடிச்சான்.
இந்த தற்கொலை கூட இருக்க கூட்டங்கள் ஏதோ வந்து சமாளிச்சுட்டு இருக்கானுங்கன்னா விருப்ப மனு வந்து ரிட்டர்ன் வரவே இல்லை. ஸோ அது பெரிய அளவில் வந்து ஏன்னா 10,000 பேர் அப்ளிகேஷன் வாங்கிட்டு போனாங்க. நம்ம என்னதான் வெளி உலகத்துக்கு 50,000 வெளி உலகத்துக்கு சொன்னதுமா உண்மையாக வாங்கிட்டு வந்து 10,000 தான். அதுவே உண்மையானு தெரியல. 5,000 வாங்கிட்டு போயிருந்தாலும் கூடமா பாதி வரணும் இல்லம்மா, 2,500 வரணும் இல்லம்மா. 5,000 வாங்கிட்டு போயிருந்தா கூட வரணும். ஆனால் 10,000 நீங்க சொன்னீங்க. ஆனால் வந்தது எவ்வளவு கேட்டா 380ன்றான், ஒருத்தன் 420ன்றான். அதையே உங்களால சொல்ல முடியல. சரிப்பா எவ்வளவு விருப்பம் தான் ரிட்டர்ன் வந்துருக்குது இல்லை. அப்போ நீ இன்னொரு கட்சியை போய் கிண்டல் பண்ற. அண்ணா அறிவாலயம் பக்கம் போறவங்க எல்லாம் கூட்டணி இழுத்துறாங்க. ஏன் வந்து பனையூர் பக்கம் போனா கூட்டணி இழுத்துக்க வேண்டியதானே? வரல, எப்படி நம்பிக்கை வரும்? உங்க மேல நம்பிக்கை இருந்தானே கூட்டணிக்கு வருவாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிற காங்கிரஸ் அந்த முயற்சியும் கைவிட்டுட்ட மாதிரி தான் சார். அவங்களும் வந்து இவனை வச்சு கேம் ஆனாங்க. காங்கிரஸும் இவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி இவங்க கூப்பிடுறாங்க. ஏன்னா அது வந்து காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புனதே சீமான் தான். உண்மைதானே? ஒரு டைம்ல வந்து நீங்க கேளுங்கண்ணா, சீமானாவது கோமானாவதுன்னு சொல்றாங்க, சில பேர் சொன்னாங்க. கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புனதே சீமான் தான் காங்கிரஸை. ஆனால் வந்து டிஎம்கே வந்து குளுக்கோஸ் சேர்த்து நீ வந்து பறையனோட வச்சிருக்கிற பாதாம் பிஸ்தா பருப்பெல்லாம் வச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற காங்கிரஸ் வந்து மொத்தமாக விழுந்துச்சு. வீழ்த்துனதே சீமான் தான். அப்போ எப்படி இருக்கும்? அப்போ நமக்கு பார்க்கும்போது இலங்கையில் நடந்த கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்சம் பேரை வந்து இப்போ வந்து கொண்டு போயிச்ச அந்த இன்னைக்கும் ஆறாவது ரணமா இருக்கு. ஆனால் நீ வந்து அவனை கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாமல் கூட்டணிக்கு காங்கிரஸ்காரனை கூட்டிட்டு இருக்க. பிரவீன் சக்கரவர்த்தி நைட்டோ வந்து பேசிட்டு போறான். அப்போ உனக்கு என்ன இருக்கு? அங்க ராஜபக்ஷ மகன் வந்து உனக்கு வாழ்த்து சொல்றான் கட்சி தொடங்குறதுக்கு. இதெல்லாம் எப்படி பாக்குறது? காங்கிரஸ்காரன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் பேரை வந்து மண்ணோட மண் ஆக்கலாம். அவனை கூட்டு வச்சு நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கிற. நீங்க என்ன ஜென்மடா நீ? புரியல எனக்கு. அப்புறம் அசிங்கமா பேசுவேன் நான். அசிங்கமாவும் பேசக்கூடாதுன்ற என்ன இருக்கு உனக்கு? ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா? அவன் நாஞ்சில் ஜம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிற. அவன் பேசாத அசிங்கமா? நான் கேட்கிறேன். அவன் சீமான பேசலையாமா? சில்லறை பையன் பேசினான் ஒரு 4 நாள் முன்னாடி. அப்படியே எடுத்து வச்சிருக்கான் அந்த வீடியோவை. யார் சில்லறை பையன்? சில்லறை வாங்கி நீ பேசுறதுக்கு ஒரு மேடையில போய் சில்லறை வாங்குற நீ சில்லறை பையனா? யார் சில்லறை பையன்? அசிங்கமா பேசணும் நீ வருத்தப்படுறல்ல சீமான்? இது அசிங்கம் இல்லையா? ஒரு தலைவரை சொல்லலாமா அப்படி? கண்டிப்பா சார். இப்ப 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கு. இப்போ சீமானினுடைய இந்த மாநாடு எழுச்சியாக மாறி வெற்றியாக மாறி இருக்கு. இப்போ இந்த 2026 தேர்தல்ல புலி பாய்ந்து சட்டமன்றத்தின் வாசல்ல சீமான் நிற்பது போல ஒரு LED காட்சி வெளியிட்டாங்க சார். ஒரு 5 நிமிடம் அந்த அரங்கமே வந்து பன்றிகள் ஒன்னா சேர்ந்து கூட்டமா அந்த காட்சி பார்க்கல நீங்க? பார்க்கல நீங்க? பன்றிகள் எல்லாம் சேர்ந்து வந்து கூட்டமா வந்து புலி நடுவில் இருந்தது. அதுக்கப்புறம் புலி பாய்ச்சல் இருக்க மாதிரி இதெல்லாம் பார்த்து மறந்துருப்பான் போலக்கு நினைக்கிறேன் விஜய். ஏன்னா நம்ம யாரையெல்லாம் கூட்டு வந்தோம்? சாத்தியமாகுமா சீமான் அவர்கள் சட்டமன்ற? காரைக்குடியில நான் தான் முதல்ல சொன்னேன், நான் மீண்டும் பதிவு பண்றேன், நான் தான் முதல்ல. ஏன்னா நம்ம இந்த கிரெடிட்லாம் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் புரியுங்களா சொல்றது? நான் சொல்றதுக்கும் ஒரு கட்சியில இருந்து வீரியமா செயல்பட சொல்றதுக்கும் வித்தியாசம். நான் பெருமைக்காக, இது பெருமை தான் எனக்கு. இதை சொல்றது எனக்கு பெருமை இருக்கு. சீமான் வந்து காரைக்குடியில் வெற்றி பெற்று முதல் சட்டமன்றத்தில் உள்ள நுழைவார். அதுக்கான பிரகாசமான அரசியல் நகர்வுகள் இங்கே இன்னைக்கு சரியா இருக்கு. அது நாம் தமிழர் முன்னெடுப்பாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளுடைய நிலைப்பாடுகளாக இருக்கட்டும், அண்ணா வரார் வழியை விடுகிறான்ற மாதிரி தான் வந்து மற்ற கட்சிகளும் வந்து ஏன்னா வெற்றி உறுதியாயிடுச்சு. காரைக்குடியில சீமான் வெற்றி உறுதி, சட்டமன்றத்துக்குள்ள போறார். மற்ற வேட்பாளருடைய நிலைமை என்னன்றதை நம்ம அப்பப்போதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா காரைக்குடியில வெற்றி உறுதி, சீமான் வந்து சட்டமன்றம். இதுதான் இப்ப எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கறாங்கல்ல, வார்டு மெம்பர் இருக்கா, நீங்க எம்எல்ஏ ஆனீங்களா, கவுன்சிலரா இருக்கீங்களா? அதுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு போயிடுவாரு. அவ்வளவுதான். அடுத்த கட்ட நகரும் பார்க்கலாம். இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2026 நாம் தமிழர் ஆண்டு. நீங்க ஒரு நடிகன் ஒருவேளை இந்த விஜயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு குழப்பத்தை அரசியல் வந்து இப்போ சீமான் அண்ணாமலை சொல்றது யாருக்கு பொருந்தோம்? விஜய்க்கு தான் பொருந்தோம். அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி. அதுதான் நான் சொல்றேன், விஜய்க்கு தான் பொருந்தோம். அண்ணாமலை பேச்செல்லாம் எப்படி வேணும் நிமிடத்துல மாத்தலாமா? நயினார் நாகேந்திரன் வந்து பேசிட்டாரு, ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை நடிகை மையப்படுத்தி சொல்றாரு. ஏன் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை பேசலையா கடந்த காலத்துல?
அதெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. இதே வந்து சீமான் அவர்களையும் பேசியிருக்காரு. விஜயும் சொன்னாரு நடிகருடைய இடுப்பு கிழிட்டு வர்றதுன்னு சொல்றாரு. ஸோ அண்ணாமலை சொல்லியிருந்தா என்ன சொல்ல முடியும்? அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து பெருசா வந்து அம்பலத்துக்கு வராது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், சீமான் வந்து அடுத்த கட்ட நகர்வா வந்து நாம் தமிழர் கட்சி கேட்டா காரைக்குடியை வென்று சட்டமன்றத்தை இன்னைக்கு நாடே எதிர்பார்க்கறது அதுதான். இந்த தேர்தலில் வந்து காரைக்குடி தொகுதி தான் எல்லாருடைய பார்வையில் திரும்பி இருக்கு. கண்டிப்பா இப்போ வந்து தேர்தல் களம் வந்து என்டிகே விசஸ் டிஎம்கேன்னு மாறி. ஆமா, அது நான் உறுதி பண்றேன். டிஎம்கே நீங்க என்னதான் பிரைமரி ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ் இதுன்னு சொல்ல ஆங்கில வார்த்தைகளை சொல்லி நீ மழுப்பினான்னு கேட்டா, நீ பிரைமரி ஃபோர்ஸ் விஜய் எங்க அவர் கட்சியில பிரைமரி ஃபோர்ஸ் அவ்வளவுதான். இங்க வந்து தமிழ்நாட்டில் பிரைமரி ஃபோர்ஸ்லாம் நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு 13 கட்சி கூட்டணி இருக்கு அப்படின்றத வந்து கேட்டா அவங்க பிரைமரி ஃபோர்ஸ் சொல்லலாம். கூட்டணியில ஆனா தனித்து சொல்ல முடியுமா? தனித்து சக்தினா நீங்க முதன்மை சக்தி யாருமா நீங்க சொல்லுங்க. நாம் தமிழ் கட்சி. சீமான் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரைமரி ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில். அப்போ இதைதான் நம்ம புரியலாம். இந்த இடத்துல டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, மீதி எல்லாம் சீன்லயே கிடையாது. நான் சொல்ற சீன்லயே கிடையாது. இன்னும் நாட்கள் இருக்கு. கண்டிப்பா. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சாரங்கள் இருக்கு. யாருடைய பிரச்சாரம் எங்க எடுப்படும்? ஊழல், உண்மையா சொல்லணும்னா ஊழல் நிறைஞ்ச கூட்டம் எல்லாமே. விஜய் சேர்த்து இவ்வளவு பேசினி, டாக்ஸ் விஷயம் பேசினியா நீ? ஒரு நீதிமன்ற தீர்ப்பே வந்து பேசினியா நீ? சொல்லுங்க. 1.5 கோடி பேசினியா? பேசவே இல்லை. ஊழல் பேசுற நெளியிறாரு அங்க பார்த்தமா இல்ல? உண்மையா சொல்றது. செங்கோட்டையன் வச்சுட்டு நீ எப்படி சொல்லுவ? கண்டிப்பா. செங்கோட்டையன் மீது வந்து ஊழல் மட்டுமே கிடையாது, வாச்சாத்தி பிரச்சனைலாம் இருக்கு. எப்படி நீ பேச? சேர்த்ததே முதல் தப்பு. சேர்த்துக்கிட்ட வந்தவங்கள சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க, சேர்த்துட்டு தான் இருக்கிற. அப்புறம் எப்படி நீ ஊழல் பத்தி பேச முடியும்? ஸோ மிஸ்டர் கிளீன் என்ற பேர் அடி வாங்கிடுச்சு. ஒரு பக்கம் டாக்ஸ் சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் வருது, இன்னொரு பக்கம் இது. அதனால வந்து இங்க மிஸ்டர் கிளீன் தான் வந்து பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான். பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் சீமான் தான். அதான் இது வந்து இது விஜய் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சில பேர் சொல்றாங்க, அவங்க போஸ்ட் பண்றாங்க, நம்புறாரு. ஒரு கன உலகத்துல இருக்கிற உண்மை கன உலகத்துல இருக்கிறது முழுக்க நான் ராத்திரிலாம் கனவு கண்டு வந்து பார்த்தா இப்படி நடந்துருமா அப்படின்னு வந்து பார்த்தேன். விஜய்க்கு நல்லா தெரியுது இந்த பேச்சுல பயங்கர வித்தியாசம், நிறைய வித்தியாசம். என்னன்னு கேட்டீங்கன்னா பயப்படுற இது வந்து எடுபடலை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். கூட்டம் வருது, ஓட்டாகுமா? கூட்டம் வருது, விருப்பமான கூட வாங்கிட்டான். 100 ரூபாய் கொடுத்தோம் டிக்கெட் மாதிரி வாங்கிட்டான், ரிட்டர்ன் வரவே இல்லை. காரணம் 10,000 ரூபாய் பணம் கட்டணும், பவுன்ஸ் ஆகி நிற்கிறான். தேர்தல் செலவு நீங்க தான் பார்த்துக்கணும், பவுன்ஸ் ஆகி நிற்கிறான். கடந்த காலத்துல நிறைய வரலாறு இருக்குமா? சரியான நபர்கள் இல்லைம்மா. விஜய் கூட இருக்கிற நபர்கள் சரி. நான் சொல்லுவேன் எல்லாம் விஜய்க்கு இந்த நிலைமை தேவையே இல்லை. நான் ஒரு நாள் சொன்னேன், அது நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த சினிமா கல்ட்டுன்றது எல்லாம் கலைஞ்சி போய் சினிமா வாய்ப்பு இல்லாம அரசியலும் தோற்று போய் நடு ரோட்டை நிற்பான்னு சொன்னேன். அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எண்ணம் அது கிடையாது, கெட்ட எண்ணம் கிடையாது. ஆனா உன்னுடைய நடவடிக்கை குழந்தைகளை நீங்க தானே வந்து அனாதையாக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனைவியை கைவிட்டுட்டு, நம்பி வந்த பொண்ணை கைவிட்டுட்டு, சினிமா நடிகரோட கூத்தடிச்சு கும்மா நடிச்சுக்கிட்டு, அரசியல் ஏதோ பொழுதுபோக்குன்னு நினச்சிக்கிட்டு 10 தற்கொலை கூட்டங்களை உருவாக்கிக்கிட்டு, கொள்கை இல்லாத ஒரு அரசியலை நீ முன்மொழிஞ்சிட்டு நீ ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னா நடக்குமா? அப்போ 16 ஆண்டு காலம் வந்து 10 ரத்தம் வேர்வை சீமான் தொண்டை கிழிய கத்தி பேச என்ன ஆகும் சொல்லுங்க? எல்லாரையும் நீங்க கிண்டல் அடிப்பீங்க. திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்க திமுக கூட்டணியில் இருக்கலாம். ஆனா 40 ஆண்டு காலம் உழைப்பு இருக்க கட்சியே கிடையாதுட்டீங்க. மொத்த பேரை எங்கிட்ட தான் இருக்கான்றான் அந்த ஆதரவு. சொல்லு பார்க்கலாம். அவனை அங்கேயாவது அப்படி பேச முடியுது, பேச அனுமதிக்கிறாங்க. விசிகால இங்கே பேச சொல்லுங்க, நாம் தமிழர் பேச சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. பேச பயப்படுறான், இதான் உண்மை. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவனுக்கு என்ன இருக்கு? அதான் இப்போ யாரும் கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் சார் இந்த முறை விஜய் பேச்சு நிறைய மாற்றம், வாங்கின அடி எப்படி? கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா தேர்தல் எப்படி களம் மாறி இருக்கு அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.